செய்திகள் வாசிப்பது சரவணா. குடியாத்தம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை. டிரைவிங் ஸ்கூல் அலுவலகத்திலும் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்திநகர் செல்லும் சாலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்தில் குடியாத்தம், பரதராமி, கேவிகுப்பம், பள்ளிகொண்டா, பேரணப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சேர்ந்த வாகன பதிவு செய்யப்படும் எப்சி சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கு லஞ்சம் பெறுவதாகவும் அதனை டிரைவிங் ஸ்கூல் மூலமாக பெறுவதாகவும் வந்த தொடர் புகாரின் அடிப்படையில் வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சங்கர் தலைமையில் ஆய்வாளர் மைதில் உள்ளிட்ட போலீசார் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் அருகே உள்ள டிரைவிங் ஸ்கூல் அலுவலகத்திற்கு சோதனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் ஆய்வாளர் கடந்த மாதம் பணி மாறுதல் சென்று விட்டதால் இந்த அலுவலகத்தில் வேலூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் அனைத்து பணிகளையும் தினந்தோறும் மதியம் வந்து பார்த்து வருகிறார். இந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் ஆய்வாளர் இல்லாததால் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வரும்பொழுது பொதுமக்கள் யாரும் இல்லாமல் வெறிச்சோடி இருந்தது. அப்பொழுது அந்த அலுவலகத்தில் கண்காணிப்பாளர், கேமரா மற்றும் ஒரு சில ஊழியர்கள் மட்டுமே இருந்துள்ளனர். இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் துருவி சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத பணம் ரூபாய் 14,500 பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ஆவணங்களும் எதுவும் பிடிபடவில்லை. தொடர்ந்து பல மணி நேரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டதில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளுக்காக சிவா.